அதனால நவகிரகங்கள்ல முதலாவதாக இருக்கக்கூடியது சூரிய பகவான். சிம்ம ராசி தான் அவருடைய வீடு. எல்லா கிரகத்துக்கும் வீடு உண்டு, ஆனா ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் வீடே கிடையாது. சகல ராசியாதிபதி எந்த வீடா இருந்தாலும் அவர் போவார். எல்லா கிரகங்களுக்கும் வீடு உண்டு. அப்படி சூரிய பகவானுடைய வீடு சிம்ம ராசி தான் அவருடைய வீடு. அதனால சூரிய பகவான் நமக்கு தேக புஷ்டியையும் தேக ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு மனசுல பிரார்த்தனை பண்ணிக்க. யாருக்கெல்லாம் கண் சம்பந்தமான வியாதிகள் இருக்கு, யாருக்கெல்லாம் உயர் பதவி, அரசாங்கத்துல எங்களுக்கு உயர் பதவி வேணும், அரசு பணி வேணும் அப்படிலாம் நினைக்கிறவங்க, பிதாகாரகன்னு பேரு, அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு எது அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான். அதனால அந்த சூரிய பகவானுக்கு பிரித்தமான தானியம் கோதுமை. அப்படிப்பட்ட கோதுமையினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் ஜபா குசும சங்காசாம் காஷேபும் மகாதுதிம் தாமோரிம் சர்வபாவக்னா பிரணாதோஸ்மி திவாகரோ. ஓம் அஸ்வத்வஜாத வித்தஹே பாசஹஸ்தாத தீமஹே தன்னோ சூரிய பிரஜோதயாத். ஸ்வாஹா சூரிய கிரக தேவதாப்ய ஸ்வாஹா. அதிதேவதா பிரத்யதிதேவதா நக்ஷத்திர தேவதாப்ய சூரிய கிரக தேவதாப்ய ஸ்வாஹா சூர்யாதி இதம் நமமா. அதனை அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கிரகம் சோம கிரகம், சந்திரன்னு பேரு. நம்மளுக்கு அனுகூலமாக இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ராசி கட்டத்துல சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசியாக கருதப்படும். சந்திர பகவானுக்குரிய வீடு கடக ராசி, கடகத்துல தான் அவர் இருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியனும் சந்திரனு தான் ராகு பகவானையும் கேது பகவானையும் காட்டி கொடுத்தாரு. அதனாலதான் பகை வீடு. அப்படிப்பட்ட கடக ராசியினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான், சோமன்னு பேர். அவர் கிருத்திகை ரோஹிணின்னு சொல்லக்கூடிய மனைவியோடு சேர்ந்து இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா நமக்கு சந்தோஷ அனுகூலத்தை தருவார். நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷ பிராப்தியை தரக்கூடியவர் சந்திர பகவான். இன்னொன்று விவசாயத்துல கும்பாபிஷேகத்துல சோம கும்ப பூஜைன்னு ஒன்று நடக்கும். அதை சுற்றிலும் முளைப்பாளி வைப்பாங்க, 12 முளைப்பாளிகள் வைப்பாங்க. 12 சூரியனை கணக்கில் எடுக்கிறதுக்காக 12 முளைப்பாளிகள் வைப்பாங்க. அந்த இடத்துல சோமனுக்கு தான் பூஜை நடக்கும். கிருத்திகை ரோஹிணி அம்பிகா சமேத சந்திர பகவான், அமிர்தேஸ்வரன்னு பேர். அப்படிப்பட்ட சந்திர பகவான் நமக்கு சந்தோஷத்தை தரணும், பிராப்தி, மன சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகணும், மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகணும்னு சந்திர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருக்கு பிரீத்தமான தானியம் நெல்லு, விரிகி அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட நெல்லுனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் பத்மத்வஜாத வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஸ்வாஹா பத்மத்வஜாத வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஸ்வாஹா சோமாத ஸ்வாஹா. அதிதேவதா பிரத்யதிதேவதா நக்ஷத்திர தேவதாப்ய சோமகிரக தேவதாப்ய ஸ்வாஹா சோமாத ஸ்வாஹா. அடுத்து நவகிரகங்கள்ல செவ்வாய் பகவன் அங்காரகன்னு பேரு, பூமி புத்திரன்னு பேரு. யாருக்கெல்லாம் வீடு வாகனங்கள்லாம் வேணும், சொந்த வீடு அமையணும் அப்படின்றவங்க செவ்வாய் பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கணும். பூமிக்காரகன்னு பேர். சகோதரகாரகன், ஜாதகத்துல சகோதரகாரகன் சொல்லுவாங்க. நம்ம சகோதர சகோதரிகளிடையே ஐக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய, ரத்த சம்பந்தமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல செவ்வாய் தோஷங்கள் உள்ளதோ அவெல்லாம் என்ன பண்ணணும்னா துவரம்பருப்பு, ஒரு சிகப்பு ஜாக்கெட் பெட்டில துவரம்பருப்பை கொட்டி அதை போய் முருகன் சன்னதியில இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட கொண்டு போய் தானமா கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா செவ்வாய் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அது செவ்வாய் பார்வையாக இருந்தாலும் சரி, செவ்வாய் தசா காலங்களாக இருந்தாலும் சரி, தசா புத்தியாக இருந்தாலும் சரி, செவ்வாயினுடைய அனுகிரகங்களுக்கு வேணும். சாட்சாத் முருகப்பெருமானுடைய ரூபம், முருகனுடைய வியர்வை சிவப்பு நிறமா வியர்த்துச்சான். அந்த வியர்வையிலிருந்து உருவானவர் தான் அங்காரகன் செவ்வாய் பகவான், சாட்சாத் முருகப்பெருமானுடைய ரூபம். அதனால அவருக்கு பிரீத்தமான துவரம்பருப்புனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீரத்வஜாத வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹே தன்னோ அங்காரக கிரக தேவதாப்ய ஸ்வாஹா அங்காரஹாத ஸ்வாஹா அங்காரஹாத ஸ்வாஹா
அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாபிய அங்காரக கிரக தேவதாபிய ஸ்வாஹா. அதனை தொடர்ந்து புத பகவான். பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவா. குரு இருந்தாலும் புதன் கிடைக்கும். புதன் கிழமை என்று ரொம்ப விசேஷமானது ஒண்ணு. புத பகவான் சாட்சாத் பெருமானுடைய ரூபமா இருக்கக்கூடியவர். பெருமாள் தான் அவர். அவருக்கு பிரீத்தமான தானியம் பாசி பயிறு. குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னம்னா பாசி பயிறு தினசரி புதன்கிழமை பாசி பயிரை உணவுல சேர்த்துக்கணும். பாசி பயிறு தானமாக கொடுக்கும். சர்வ புத்தி பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியவர் புத பகவான். அப்படிப்பட்ட புத பகவான் கஜ வாகனத்தை உடையவர். அப்படிப்பட்ட புத பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அவருக்கு பிரித்தமான தானியம் பாசி பயிறு. அந்த பாசி பயிர்னால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கஜத்வஜாத வித்மஹே சுகஹஸ்தாத தீமஹே தன்னோ புத பிரஜோதயாது ஸ்வாஹா. அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாபிய புதக்கிரக தேவதாபிய ஸ்வாஹா. புதாஜ ஸ்வாஹா. அதனை தொடர்ந்து குரு பகவான் பிரகஸ்பதினு பேர், தேவகுருன்னு பேர். தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, பிரகஸ்பதி என்பவர் வேறு. தட்சிணாமூர்த்தி யாரு அப்படின்னா தெற்க பார்த்து இருப்பார், சிவ அம்சம். பிரகஸ்பதி தேவகுரு, வடக்க பார்த்து இருப்பார். அதனால குருவுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கணும். இவருக்கு பிரீத்தமான தானியம் சனகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொண்டக்கடலை, அதாவது சுண்டக்கடலைன்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த கொண்டக்கடலை இவர் என்ன பண்ணுவார்னா கௌரவ தன பிராப்திய தரக்கூடியவர். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு பார்க்கணும், இருக்கிறது பெருசு இல்லை. அவர் பார்ப்பார். 3, 5, 7, 9 இந்த இடங்கள்லாம் பார்ப்பார். 3, 5, 7 ரொம்ப விசேஷமான இடம். 7ஆம் இடத்தை பார்த்தாருன்னா கலத்திர தோஷங்கள் நிவர்த்தியாகி கல்யாண பிராப்தம் வந்துடும். 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார். 3வது சகோதர ஸ்தானத்தை பார்ப்பார். 3, 5, 7 அடுத்து 9 இந்த இடம் ரொம்ப விசேஷமானது. இதை குரு பார்ப்பார். இவர் குரு பார்த்தால் கோடி நன்மை. அவருக்கு பிரீத்தமான தானியம் கொண்ட கடலை. அதனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்காங்க. கௌரவ தன பிராப்தியை தரக்கூடியவர். யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அந்த தடைகள்லாம் நிவர்த்தி ஆயிரணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வெகு விரைவில் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க, கல்யாணம் ஆகாதவங்க. ஓம் ரிஷவத்பஜாய வித்மஹே ஹரிணிஹஸ்தாய தீமஹே தன்னோ குரு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அதிதேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாபிய குரு கிரக தேவதாபிய ஸ்வாஹா. அதனை தொடர்ந்து சுக்கிர கிரகம் என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரகன், 7ஆம் வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். கலத்திரகாரகன் பேர். இவரோட அதிபதியா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அதிதேவதை லக்ஷ்மி தான். ஏன்னா இவர் எதை ஏற்படுத்தக்கூடாது, சுக்கிர தசை அடிச்சுச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும், நமக்கு தன கனக வஸ்து வாகன லக்ஷ்மி கடாட்சம் வந்துடும். அதனால லக்ஷ்மி அதிபதி. சுக்கிர தசை 20 வருஷம் நடக்கும். ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல 20 ஆண்டு சுக்கிர தசை நடக்கும். அப்ப சுக்கிர தசை அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். ஜாதகத்துல கூடிய கலத்திர தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும். சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷம் கலத்திர தோஷம். அப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆயிரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி கடாட்சம் எங்க இல்லத்துல இருக்கணும். ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, அன்னலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்ய லட்சுமி எங்க கிரகத்துல நிரந்தரமா நிவாசம் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அதற்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்காங்க. அவருக்கு பிரீத்தமான தானியம் மொச்சை. அதை மொச்சை கடலைனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் அஸ்வத்பஜாத வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சுக்கிர கிரக தேவதாபிய ஸ்வாஹாதி தேவதா பிரத்யதிதேவதா நட்சத்திர தேவதாபிய சுக்கிர கிரக தேவதாபிய ஸ்வாஹா. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கிரகம் ரொம்ப விசேஷமானவர். ஆயுள் கிரகன்னு பேர். ஆயுள்காரகன், நீதிமான், தர்மவான்னு பேர். யாருக்கெல்லாம் சனி பகவான் பாதிப்பை ஏற்படுத்துவார்னா எல்லாருமே அவருடைய பார்வையிலிருந்து நம்ம தப்பிக்கவே இயலாது. அவர் ரொம்ப நல்லவர், உண்மையானவர். சனின்ற வார்த்தையை சொல்ல மரியாதை கொடுத்து பேசணும். சனி பகவான்னு சொல்லணும். வீட்டில் எடுத்த உடனே வார்த்தை வேற மாதிரி தான் போகும். வந்து உட்கார்ந்துருவார், போக மாட்டார், பிடிச்சி போயிடும் அவருக்கு.
அமைதியா உட்கார்ந்துருவார். அப்ப வாழ்க்கைனா என்னன்றதை புரிய வைக்கக்கூடிய ஒரு சனி பகவான். குரூரம், அதாவது அவருக்கு பிரித்தமான பறவை என்னன்னா காகம், அவருக்கு ரொம்ப பிரித்தமானது. மந்தன்னு பேரு, மெதுவா, ஏன்னா காலு அவருக்கு கொஞ்சம் வாதம் இதா இருக்கும், காலு உடஞ்சிருக்கும், சாஞ்சுதான் இருப்பார், குட்டையானவர். கிரகங்கள்ல ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு சில கிரகங்கள் உயரமா இருக்கும், ஒரு கிரகங்கள் குட்டையானதாக இருக்கும். சனி பகவான் கொஞ்சம் சாஞ்சுதான் இருப்பார். இந்த நவகிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அவரை நேருக்கு நேரம் பார்க்கக்கூடாது, சனி தனியா நின்று பார்க்கணும். ஈஸ்வர பட்டம் வாங்கினவர், நம்மளுடைய 8ஆம் இடத்தினுடைய அதிக தேவதையா இருக்கக்கூடியவர், ஆயுள் காரகனா இருக்கக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எல்லா விதமான தன்மையுமே கொடுப்பார், நல்லதும் கொடுப்பார், கெட்டதும் கொடுப்பார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அவர் கொடுக்க நினைச்சாருன்னா யாருமே தடுக்க முடியாது. அவர் தடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அதை யாருமே கொடுக்க முடியாது. அடிக்கடி இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லிக்கணும், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். அதனால சனி பகவான உயர்வா நினைச்சுக்கணும். அப்ப சனி பகவானுடைய இதெல்லாம் எங்களுக்கு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணு தெரியாதவங்க, கை காலெல்லாம் கொஞ்சம் ஊனமா இருக்கிறவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இவ்வாறு உதவி செஞ்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சோம்னா அவர் தன்னுடைய பாதிப்புல இருந்து குறைச்சிக்குவார், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாகத்துக்கு அந்த டீ வாங்கி கொடுக்கறது, உணவு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கப்படும் பொழுது அவர் கொஞ்சம் அந்த கடுமையான தன்மையெல்லாம் குறைச்சி கொடுப்பார். மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய சொந்த வீடாக கருதப்படும். சொந்த வீட்டில் தான் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அவரும் சில இடங்கள்லாம் பார்ப்பார். இப்போ மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாக இருக்குது, கன்னியா ராசிக்கு கண்டகச்சனி, விருச்சக ராசிக்கு பஞ்சம சனி, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் எவ்வித சனி தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடணும், உண்மையாக இருக்கணும். அவர்கிட்ட பொய் பேசினா பிடிக்காது, அதுதான் அவருடைய இது. பொய் பேசினா பிடிக்காது, ஆனால் பொய் பேச வைப்பார். அப்போ தான் அவர் தன் வேலையை காட்டுவார். அதனால் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் பொய் பேசாமல் அவரை உண்மையாக நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதே செய்வார். அதான் மீண்டும் சொல்கிறேன், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார். அதனால் அது மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சனி பகவானுக்கு பிரீத்தமான தானியம் எள்ளு. பித்ரு தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் பித்ரு தோஷங்கள் இருக்கோ அவங்கெல்லாம் போய் ராமேஸ்வரத்தில் திலஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. திலம் அப்படின்னா எள்ளு, எள்ளுனால் பண்ணக்கூடிய ஹோமத்துக்கு பேர் தான் திலஹோமம். அப்படிப்பட்ட பித்ரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிரணும், எங்களுக்கு பித்ருனுடைய அனுகிரகங்கள் கிடைக்கணும். பித்ருவனுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வன்றது நம்ம யாரு? நம்மளுடைய முன்னோர்கள். அப்ப பித்ரு தோஷம் நீக்கினாதான் நம்ம குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்ப ஜாதகத்துல தடை ஏற்படுது, நான் நல்லதே செய்யறேன், கோயில் குலமாக கிடைக்கிறேன் அப்படின்னா ஜாதகத்துல இது மாதிரியான சில தடைகள்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட தடைகள்லாம் நிவர்த்தியாக எங்களுக்கு நல்லதே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருக்கு பிரித்தமான தானிய எள்ளு நாள ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் கஹத்வஜாத வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாதே ஸ்வாஹா மந்த கிரக தேவதாப்ய ஸ்வாஹா. அடுத்து விசேஷமான ஹோமம், ராகு பகவானும் கேது பகவானும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இருக்கக்கூடிய கிரகத்திலே வலிமை அதிகம் உடையவங்க ராகுவும் கேதும். ராகு பகவானும் கேது பகவான் அதிக பவர் உடையவராக இருப்பார். அவர்களுக்கு பிரீத்தமான தானியம், ராகு பகவானுக்கு பிரீத்தமான தானியம் முழு உளுந்து. அந்த உளுந்துனால ஹோமம். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சொல்லக்கூடிய ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவருக்கு பிரித்தமான மந்திரங்கள், அவருக்கு பிரித்தமான மந்திரம், அந்த மந்திரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட மந்திரனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அர்த்தகாரம் மகாவீரியம் சந்திராதித்த விமர்த்தனோ சிங்கிஹா ஹர்ப சம்போதம் தம் ராகும் பிரணமான்யகம் ராகவே ஸ்வாஹா. அர்த்தகார மகாவீரியம் சந்திராதித்த விமர்த்தனம்
சிங்கிஹாஹர்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யஹோ ராகவே ஸ்வாஹா அர்த்தகாஜ மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிங்கிஹாஹர்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யஹோ ராகவே ஸ்வாஹா அர்த்தகாஜ மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிங்கிஹாஹர்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமா